வணக்கம். நிறையா சினிமாக்களில் வந்து ஓப்பனிங் டைட்டில் போடும்போது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், அதாவது நிஜ நிகழ்ச்சியின் அடிப்படையில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி போடுவாங்க. இந்த வெள்ளை குதிரை இந்த திரைப்படம் வந்து நிஜ நிகழ்ச்சியின் அடிப்படையில் மட்டுமல்ல, நிஜமான இடத்துலையே எடுக்கப்பட்டிருக்கு, நிஜமான ஜனங்களை வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை இன்னும் நிஜமாக அப்படியே இருக்குது, இனிமேல் தான் அதுக்கு விடிவு காலம் அப்படிங்கிற லெவலில் ஒரு லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. ஒரு ஓப்பனிங் ஹீரோயின் ஒரு 15 கிலோமீட்ரு அந்த மலை மேலே ஏறி போகிறாங்க, ஒத்தையடி பாதை கூட இல்லாமல் பாறை மேலே அது மேலே இது மேலே இப்படி ஏறி போகிறாங்கன்னு சொல்லி காமிச்சு, அப்புறம் அங்கே போனால் ஒரு ஊர் இருக்குது, ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் போய் அவங்க அப்படியே அவங்க அப்பா இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பூர்வீக கிராமம்னு அங்கே தங்கி இது பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ஜனங்கக்கிட்ட எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்க, விழிப்புணர்வு இல்லாத அளவுக்கு இருக்காங்க. அதுவும் விவசாயத்தை வச்சு அவங்க லைஃப் ஓடிட்டுருக்கு. ஆனால் அதை யூஸ் பண்ணி அவங்களையும் ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹீரோயின் அபிராமி அந்த பொண்ணு ரொம்ப நாள் நடிச்சிருக்கா. அந்த ஹரிஷ் ஓரி அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதில் அந்த பொண்ணு தான் அந்த கிராமத்துக்கே ஒரு விடியல் வர்ற அளவுக்கு உண்மையிலேயே மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி உண்டாக்கி, அவன் வந்து முதல்ல ஒரு கேரக்டரு, ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான இயல்புல அவன் இருந்து, அதுக்கப்புறமா வந்து ஒய்ஃப்னால் அவன் வந்து மாமூல் மனிதனாக இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக வந்து மாறுறது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே அது 2-3 பேர் தவிர்த்து பாக்கி எல்லாம் அந்த ரியல் கேரக்டர்களை வச்சு நடிக்க வச்சு எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு மேலே போகிறதுக்கு வந்து அந்த 15 கிலோமீட்டருக்கு எப்படி இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, கேமராலேருந்து ரிஃப்ளெக்டர்லேருந்து அது இது லைட்டு கீட்டு எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ நாள் அந்த ஊர்லேயே தங்கினாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு கமர்ஷியல் சினிமா எடுக்கணுங்கிறத விட ஒரு சிறப்பான சமூக சேவையாக வந்து எனக்கு தெரியும். இந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் இன்னும் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணுங்கிறதுக்காகவே இந்த திரைப்படம் எடுத்த மாதிரி இருந்தது. அந்த விதத்தில் ஹரிஷ் ஓரி வந்து நம்ம பாராட்டலாம், ஒரு நடிகராகவும் அவரை பாராட்டலாம். மீதி எல்லாமே ரியல் கேரக்டர்ஸ் அங்கே இருக்கவங்களெல்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் வந்து இந்த சரண்ராஜ் செந்தில்குமார். அவர் குருநாதர் பேரை காப்பாற்றுற அளவுக்கு அவர் வந்து சிறப்பான முறையில் இந்த படத்தை வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு சொல்லி அவர் பேர் தான் வருது. அவர் சிறப்பாக செஞ்சுருக்காரு. மியூசிக்கு, ஒளிப்பதிவுக்கு மகாதேவ் அவர் மியூசிக் பண்ணவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னென்னு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன, ஒரு ஜனங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சேவை பண்ணணுமே இந்த மாதிரி கிராமப்புற ஜனங்களுக்கு அப்படிங்கிற ஒரு அந்த நல்லெண்ணத்தோடு வந்து காசு செலவு பண்ணி ஹரிஷ் ஓரி வந்து இந்த படம் பண்ணது, அதுக்காக அவருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்காக ஜனங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சா தான் மேலும் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வரும். கிராமங்கள் இப்படியெல்லாம் பின்தங்கி இருக்கிற கிராமங்கள்லாம் அதாவது முன்னோக்கி வளருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஹரிஷ் ஓரிக்கும் அந்த அபிராமி இன்னும் நடித்தவங்க எல்லாத்துக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவசியம் நீங்களும் வெள்ளை குதிரை பார்த்து ரசிக பெருமக்கள் உங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.